ஹாஸ்பிட்டல்லேருந்து நானும் ஹஸ்பண்ட் 2 பேருமே டிஸ்சார்ஜ் ஆகி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். வந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்து அம்மா எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க, சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அம்மாவே சமைச்சிட்டாங்க. சமைச்சு முடிச்சுட்டு திருப்பியும் வந்து இருக்கிற ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வந்த ட்ரெஸ்ஸு போர்வை எல்லாத்தையுமே வந்துட்டு துவைச்சி போட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே மோட்டர் எடுத்து விட்டு அம்மா தான் துவைச்சிட்டு இருந்தாங்க. என்னால் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளெல்லாம் கை கால் வைக்கவே முடியல, அவ்வளோ விறுவிறுப்பாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பளி போர்வை எல்லாம் மிஷினில் போட்டு எடுக்க முடியாது, கையில் தான் துவைச்சாகணும். நான் வந்து சரி துவைக்கிறவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து அம்மா வந்து துவைக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, எப்பயுமே ஒரு துணி கூட விடவே மாட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து துவைச்சி போட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா சாயந்தரம்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கும் வந்து விறுவிறுன்னு என்னால் வந்துட்டு தண்ணியில் கை வைக்கவே முடியல. ஷஸ்வின் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. அம்மா வந்து சாயந்தரம் ஊருக்கு போகிறதுக்குள்ள மதியானமே பார்த்தீங்கன்னா காடு ஃபுல்லாக சுற்றி கொஞ்சம் தலையெல்லாம் பொறிச்சிட்டு வந்து தலரசம் வச்சு கொடுத்துட்டு தான் போனாங்க. அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா சுண்டல் வேக வைக்கிறது, நிலக்கடலை வேக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படியே சாப்பிட்டாச்சு. நைட்டு 8:30 சாப்பிட்டு படுத்துறது.